இந்த விழாவின் தலைவர் மதிப்புக்குரிய ஜெய்பீம் சந்துரு அவர்களே, விழா நாயகர் எஸ்ரா அவர்களே, ஆர்வத்தோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகளே, வாசகர்களே, அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். நம்முடைய நீதிபதி சந்துரு அவர்கள் இப்போது பேசிய இடக்கை நாவலைத்தான் சாகித்ய அகாடமி முதலில் தேர்வு செய்தது. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் உள்ளடக்கத்தின் காரணமாக அதற்கு வேண்டாம், வேறொரு நாவலுக்கு தருவோம் என்றுதான் சஞ்சாரத்துக்கு கொடுத்தார்கள். ஆகவே அது ஒரு அற்புதமான ஒரு நாவல். அது பொதுவாக நம்முடைய எஸ்ரா ஒரு 120 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அண்மையிலே நான் சந்தித்த போது இந்த 20 மாதங்களில், கொரோனா மாதங்களில் 25 புத்தகங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார். 10 புத்தகங்களை மட்டும் இப்போது வெளியிடலாம் ஜனவரியிலே என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், எழுதுகிறவர்கள் வேகமாக எழுத வேண்டும், தங்களால் முடிந்தவற்றை ஆஃப் ஆயிடுச்சப்பா தங்களால் முடிந்தவற்றை விரைவிலே எழுதி முடிக்கணும். பெர்னாட் ஷா அவனுடைய ஒரு நாடகத்திலே சொல்லுவான், மனிதன் 40 வயசுலேயே செத்து போகிறான், ஆனால் அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் 60-70 வயசாகி போகுது அப்படின்னு. அந்த மாதிரி குறுகிய காலத்தில் விரைந்து எழுதுகிற பழக்கத்தை நீங்கள் எஸ்ராவிடத்திலே பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஒரு படைப்பாளி என்பவன் யாரை பின்பற்றுவது, இது ஒரு முக்கியமான விஷயமாக ஆதி காலத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். யாரையாவது பின்பற்றாமல் அல்லது பாரம்பரியங்களை சுவீகரித்து கொள்ளாமல் அல்லது முந்தைய மரபுகளை பின்பற்றாமல் சுயம்புவாக ஒரு சில பேர் எழுவதாக கற்பனை செய்தாலும் அவர்கள் இறுதி வரை சுயம்புவாக நிலைத்திருக்க முடியாது. அப்படித்தான் எஸ்ராவை பொறுத்த வரைக்கும் மாணவ பருவத்திலே இருந்து அறிந்தவன் என்கிற முறையில் அவர் ஆங்கில இலக்கியம் படித்திருந்தாலும் தமிழில் வந்த நாவல்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்திருந்த ரஷ்ய நாவல்கள், இவைகளையெல்லாம் படித்தார், படிக்க வைச்சோம். எஸ்ரா யாரை பின்பற்றுகிறார்? எனக்கு தெரிந்த வரையில் ரஷ்ய எழுத்தாளர்களைத்தான் பின்பற்றுகிறார். அதோடு நம்முடைய புதுமைப்பித்தன் முதல் ஜெயகாந்தன் வரை எல்லோரையும் பின்பற்றுகிறார். ஆனால் ஒரு பின்புலம் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த வரையில் ரஷ்ய இலக்கியத்தின் பின்புலத்திலே தான் அவர் தன்னுடைய படைப்புகளை வெளியே கொண்டு வருகிறார். அது எல்லா புத்தகங்களிலும் அதனுடைய சாயல்களை பார்க்கலாம். டால்ஸ்டாயாக இருந்தாலும், தாஸ்தவெஸ்கியாக இருந்தாலும், மாக்சிம் கார்கியாக இருந்தாலும், ரஷ்ய எழுத்தாளர்கள் யாரை பின்பற்றினார்கள்? பிரெஞ்சு இலக்கியவாதிகளை பின்பற்றினார்கள். எமிலி ஜோலாவையும்
விக்டர் ஹியூகோவையும் இன்னும் புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர்களைத்தான் பின்பற்றி ரஷ்ய எழுத்தாளர்கள் உழைத்தார்கள், வளர்ந்தார்கள். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு ரஷ்ய இலக்கியங்கள் உலகில் பரவாத நாடுகளே கிடையாது என்று சொல்லலாம். அந்த இலக்கியங்கள் பரவியதற்கு பிறகு அந்த நாடுகளில் முற்போக்கான இலக்கியங்கள் முளைத்து வளர்ந்து தலைத்தொங்கியதையும் நாம் பார்த்தோம். எஸ்ராவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி, நீதியரசர் சந்துரு கூறிய மாதிரி, எல்லா துறைகளையும் எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அதுதான் முக்கியமான விஷயம். ஏதாவது பாக்கி இருக்கான்னு சொல்லுங்கள். அது சிறுகதையாகட்டும், நாடகமாகட்டும், நாவலாகட்டும், வரலாறாகட்டும், தத்துவமாகட்டும், குழந்தை இலக்கியமாக இருக்கட்டும், பயண இலக்கியமாக இருக்கட்டும், எல்லாம் இன்று வரைக்கும் புதிய வாசகர்களை தேசாந்திரியும் சிறிது வெளிச்சமும் ஈர்த்து வருவதை நாம் பார்க்கிறோம். இலக்கியமே தெரியாத ஒருவனுக்கு இந்த 2 புத்தகங்களை கொடுத்தால் போதும், அவன் படித்து கொண்டே எஸ்ராவை பின்பற்ற தொடங்கிவிடான். அதெல்லாம் பார்த்தால் மிக எளிய வாசகர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதுதான். இதுவும் இருக்கு. உபபாண்டவம் படித்தவர்களுக்கு தெரியும். மகாபாரதத்தை மறுவாசிப்பு செய்து எழுதப்பட்ட அந்த நூல், அதிலே வாசிக்கிற போது மாய யதார்த்தத்தில் நம்மை சொக்க வைக்கிறதை பார்க்க முடியும். நானே படிக்கிற போது மகாபாரதத்திலே சிகண்டியின் பாத்திரம் வர்ணிக்கப்படுவதை பார்க்கிற போது அந்த மாய யதார்த்தத்தில், மேஜிக்கல் ரியலிசத்தில் வியந்து போனேன். இப்படியும் எழுத முடியுமா என்று. அதுதான் ஒரு படைப்பாளியினுடைய பெருமை அடங்கியிருக்கு. ஒரு 120 நூல்களை எழுதியதற்கு பிறகும் கூட அந்த வீரியம் குறையாமல் அவர் பயணம் என்பது போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே இலக்கியத்துக்கு ஆற்றல் மிகுந்த கற்பனை என்பது அவசியமானது. ஆற்றல் மிகுந்த கற்பனையாக இருக்கணும். யதார்த்தத்தோடு ஆற்றல் மிகுந்த கற்பனையும் சேர்கிற போது அது புதிய பேர் யதார்த்தமாக மாறுது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இதெல்லாம் கற்பனை தான். கற்பனை, ஆற்றல் மிகுந்த கற்பனைகள் ஆற்றல் மிகுந்த கண்டுபிடிப்புகளாக வருவதை நாம் பார்க்கிறோம். 1001 இரவுகளிலே அல்லது விக்கிரமாதித்த கதைகளிலே வரக்கூடிய மாய கம்பளங்கள் இன்றைக்கு வானத்திலே பல வகையாய் பறப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆற்றல் மிகுந்த கற்பனை எஸ்ராவுக்கு உண்டு என்பதுதான் ஏராளமான வாசகர்களை அவருக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இலக்கியத்தில் கற்பனை என்பது மிக முக்கியமானது, உருவகம் என்பது முக்கியமானது. காளிதாசனுடைய சாகுந்தலத்தில் துஷ்யந்தன் ஒரு சுனையிலே போய் குளிக்கிறான். குளித்துவிட்டு அவன் எழும்போது அவனுடைய உடலை ஒரு பெரிய ரோமம் சுற்றி கொண்டிருக்கிறது. உடலை துவட்டுகிறான். அப்போதும் அந்த ரோமம் போகவில்லை. மெதுவாக அந்த ரோமத்தை அறுபடாமல் எடுத்து விரலிலே சுற்றி கொண்டு அரண்மனைக்கு வருகிறான். இளவரசன் தந்தையிடம் சொல்கிறான், அப்பா நீ
என்னை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி வலியுறுத்துகிறாயே, இதோ இந்த முடி இருக்கிற பெண் உன்னால் தேடித்தர முடிந்தால் அவளை நான் திருமணம் செய்கிறேன் என்று சொல்கிறான். அரசன் உடனே அந்த ரோமத்தை வாங்கி தன்னுடைய அரண்மனை ஓவியர்களை அழைத்து இந்த ரோமத்தை வைத்து அந்த பெண்ணை வரைந்து தாருங்கள் என்று சொல்கிறான். ஓவியர்கள் அந்த ரோமத்தை வைத்து அந்த பெண்ணை வரைகிறார்கள். அதை பிரதி எடுத்து ஆளுக்கொன்றை தூக்கி கொண்டு அரண்மனை சேவகர்கள் ஊர் ஊராக தேடுகிறார்கள் அந்த பெண்ணை. பிறகு கண்டுபிடிக்கிறார்கள், அவள்தான் சகுந்தலை என்று சொல்லி. இதில் ஒரு ஒரு ரோமம் கற்பனையில் சஞ்சரிக்கிறது. அது மனித உருவமாக மாறுகிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு கற்பனையினுடைய முடிவில் ஒரு விளைவை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இலக்கியத்தில் வாசனைகளை நாம் நுகர முடிகிறது. எழுத்திலே சங்கீதத்தை காதுகளிலே கேட்க முடிகிறது. ஒரு அருவியின் சலசலப்பை எழுத்திலே வாசிக்க முடிகிறது. நாம் பார்க்கிறோம். ஷெல்லியினுடைய புருக்ஸ் கவிதையை வாசிக்கிற போது ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும், அதனுடைய சலசலப்பு, அந்த ஓசை நம் காதுகளிலே கேட்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தாமஸ் கிரே என்கிற கவிஞன் கல்லறை தோட்டத்திலே ஒரு நாள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். அதிலே போய் கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்லறைகளை எல்லாம் பார்க்கிறான். பிறகு புதை மேடுகளை பார்க்கிறான். அவர்களுக்கு எந்த கல்லறையும் கிடையாது, வெறும் புதை மேடுகள் தான். இந்த கவிஞன் கல்லறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த புதைமேடுகளுக்கு அருகே வந்து அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். ஒரு புதைமேட்டை பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான், இந்த புதைமேட்டிலே உறங்குகிறவன் ஜூலியஸ் சீசரை போல படையெடுத்துகிறவனாக வந்திருக்க முடியும். ஆனால் வாழ்விலே சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தினால் இப்படி ஊர் பேர் தெரியாமல் ஒடுங்கி கிடக்கிறான். அடுத்து ஒரு புதைமேட்டுக்கு வர்றான். இந்த புதைமேட்டிலே படுத்திருக்கிறவன் ஆலிவர் கிராம்பலை போல அரும்பெரும் சாதனைகளை புரிகிறவனாக வந்திருக்கக்கூடும். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தினால் ஊர் பேர் தெரியாமல் உறங்கி கிடக்கிறார் என்று சொல்லுவோம். இப்படியே வரிசையாக சொல்லிட்டு போவோம். அந்த கவிதையிலே அவன் சொல்லுவது சந்தர்ப்பம் என்பதுதான் மனிதர்களுக்கு கிடைக்கும். இலக்கியம் படைப்பதற்கும் இலக்கியத்தை வாசிப்பதற்கும் கூட அந்த சந்தர்ப்பம் என்பது தேவை. படித்த இலக்கியத்தை பேசுவது என்பதே ஒரு மாபெரும் கலையாக மாறிவிட்டது. பவா செல்லத்துறையினுடைய கதை சொல்லியை உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள். இதே இடக்கை நாவலை பவா செல்லத்துறை மதுரையிலே பேசுகிற போது, அதுவும் ஒரு மழை நாளில், யாருமே எதிர்பார்க்கவில்லை, நான் உட்பட 600க்கும் மேற்பட்டவர்கள் அதிலே பங்கெடுத்தார்கள். உண்மையில் இடக்கையை வாசிக்கிற போது ஏற்படுகிற உணர்வை விட அன்றைக்கு தொடர் பவா செல்லத்துறை இந்த
நாவலை பேசுகிற போது அவ்வளவு உணர்ச்சிமயமாக இருந்தது. எஸ்ராவை நாம் பாராட்டுவது போதாது, இதை இன்னும் பாராட்டியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் எழுதுந்தோறும் பேசுந்தோறும் அவை வந்து கொண்டே இருக்கு. எழுத்திலே கூட மனம் வீசுவதை கூட நாம் உணர முடியும். என்னால் பல நாவல்களை குறிப்பிட முடியும். உதாரணமாக தீஜாவினுடைய மோகமுள் நாவலை படித்தால் அதிலே ஒரு பாடகன் இந்துஸ்தானி சங்கீதத்தை பாடுவதை அவர் எழுதியிருப்பார், ஜானகிராமன். அந்த நாவலின் போக்கில் நாம் வாசிக்கிற போது அந்த சங்கீதம் நம் காதுகளிலே கேட்ட மாதிரி இருக்கும். நான் அது 2-3 தடவை படித்து பார்த்தேன். அப்பவும் அது திரும்ப திரும்ப காதில் கேட்குது. அதே மாதிரி நம்முடைய எஸ்ராவனுடைய யாமம் நாவலை படித்தால் அத்தர் மனம் நம்மை சுற்றி கொள்கிறது. எழுத்திலே அத்தரின் வாசனையை கொண்டு வர முடியுமா? முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் எஸ்ரா. அது உலக இலக்கியத்தில் அப்படி சில குறிப்பிட்ட படைப்புகளிலே தான் நாம் பார்க்க முடியுது. இன்னும் கூட ஒரு எஸ்ராவுடைய ஒரு சிறுகதை. ஒரு குடும்ப பெண், அவளுக்கு கூட்டு குடும்பத்தில் அந்த வீட்டிலே வாழுகிறாள். அவளுக்கு ஒரு பெரிய வீட்டிலே நன்றாக வாழ வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. அந்த ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து அவள் தனியே போய் தங்கி வருகிறாள். பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குடும்பம் எதிர்க்கிறது. அந்த வீடை காலி செய்ய போகிறாள். அவள் வழக்கம் போல அந்த வீட்டுக்கு போனதும் ஊதுபத்தி ஏற்றுகிற வழமை உண்டு. கடைசியாக அந்த வீட்டை காலி செய்கிற போதும் ஊதுபத்தியை ஏற்றிவிட்டு கீழே இறங்குவாள். அவள் நடக்கும் பாதை தோறும் அந்த ஊதுபத்தியின் வாசனை பின்தொடர்கிறது. அந்த வாசனை வாசிக்கிற வாசகனையும் பின்தொடர்வதை நீங்கள் கதையை படித்தால் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளன், படைப்பாளன் என்பவன் எழுத வேண்டும். அதற்கு நம்முடைய முன்முயற்சிகள் அவசியமானது. ஒவ்வொருவரும் தனித்தனியே ஒவ்வொரு துறையில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். எழுத துவங்கணும். எழுதுவதை கிழித்து திரும்பவும் எழுதுவதற்கு பலமுறை கிழித்து எழுதிவிட்டால் பிறகு கிழிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் எழுதுகிற வாகு நமக்கு பிடிவிட்டு போகும். அப்படித்தான் எல்லா எழுத்தாளர்களும் உருவானார்கள். எஸ்ராவை நாங்களெல்லாம் பார்க்குற போதெல்லாம் புத்தகங்கள் கொடுத்து படிக்க வச்சோம். அது மட்டுமல்ல, ஒரு நாவலை பற்றி, பெருநூலை பற்றி விடிய எல்லாம் பேசியிருக்கோம். ஒரு இரவு முழுவதும் டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியை பேசியிருக்கிறோம், புத்துயிர்ப்பை பேசியிருக்கிறோம், தாஸ்தாவேஸ்கியினுடைய சூதாடியை பேசியிருக்கிறோம், கார்கியினுடைய தாய் நாவலை பேசியிருக்கிறோம், புதுமை பித்தனை ஒரு இரவு முழுவதும் பேசியிருக்கிறோம்.
அப்படித்தான் அவரை ஒரு ஊட்டமிக்க படைப்பாளியாக உருமாற்றுவதற்கு நாங்கள் கடுமையாக முயற்சிவோம். எங்களால் முடிந்த வேலை செய்தோம். எஸ்ராவினுடைய அசாத்தியமான சாத்தியம் எது என்றால் வேகமாக வாசிக்கிற லாபம். ஒரு 28 வருஷம் 30 வருஷம் இருக்கும். ஒரு நாள் அவர் என்னிடம் வந்தபோது மார்க்கோஸனுடைய 100 Years of Solitude ஆங்கில பிரதி வந்திருந்தது. படிச்சுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு ஆங்கிலத்திலே படிப்பது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். எஸ்ரா கிட்ட கொடுத்தேன். இந்த புத்தகத்தை நீ உனக்கு 3 நாள் டைம் தர்றேன், படிச்சுட்டு வந்து என்கிட்ட நாவலை பேசணும் அப்படின்னு சொன்னேன். 3வது நாள் வந்து அவரே காப்ரியல் கார்சியா மார்க்கஸாக மாறிட்டார். அந்த கதையை சொல்ல துவங்கினார். ஒரு கதையை எழுதுகிறவன் சிறந்த கதை சொல்லியாகவும் இருக்கணும். கதை சொல்லியாக இருந்தால்தான் வாசகர்களுடைய கருத்து என்ன என்பதை நேரடியாக உணர முடியும். அப்படி நேரடியாக உணர்கிற பக்குவம் வருகிற போது தான் எழுதுகிற போது அது அந்த லாபகம் என்பதும் வரும். தமிழில் பெரிய உலகத்தில் எந்த மொழியிலும் எந்த நாட்டிலும் இல்லாத பேர் இலக்கியங்கள் தோன்றியது தமிழ்தான். உலகின் பேரிலக்கியங்களாக இருக்கலாம், அவையெல்லாம் தமிழிலேயும் பார்க்கப்பட்டிருக்கு. ராமாயணம் கம்பராமாயணமாக இருக்கு, வால்மீகி ராமாயணம். மகாபாரதம் வில்லி பாரதமாக மாறி இருக்கு. நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதில் நம்முடைய மரபில் எதையும் ஏற்றுக்கொள்வதும் எதிர்த்து மறுப்பதும் இரண்டுமே இணைஞ்சே வரும். கடவுள் தான் எல்லாம் என்று சொல்கிறவனே கடவுள் இல்லை என்று சொல்லுவான். கடவுள் இல்லை என்று சொல்கிறவனே கடவுள் உண்டு என்பதையும் சொல்லுவான். தமிழ் இலக்கியங்களில் இந்த விசித்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடல்களில் கூட அவை ஏன் மக்களால் பின்பற்றப்பட்டதுன்னு சொன்னால் தமிழ் மொழி, அந்த மொழியின் மீது உள்ள காதல் பார்க்கலாம். அது ஆழ்வாராக இருந்தாலும் நாயன்மார்களாக இருந்தாலும் தமிழின் மீது அளப்பரிய காதலை செலுத்துவதால் மக்கள் அதை நேசித்தார்கள். இன்றைக்கும் கூட வேறு உள்ளடக்கமே இல்லாவிட்டாலும் கூட தமிழில் ஒருவன் பேசினால் மணிக்கணக்காக மக்கள் காத்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தமிழ் இலக்கியங்களை மனப்பாடம் செய்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நெல்லை கண்ணன் போன்றவர்கள் பல பேர். அவனுக்கு பெரிய அறிவும் தெளிவும் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவர் பேசியதை, அவர் மனப்பாடமாக சொல்லுகிற கவிதைகளை பாடல்களை கேட்டு அவன் பூரிச்சு போகிறான். மொழி, தமிழ் மொழியினுடைய வலிமை அப்படிப்பட்டது. அந்த வலிமையையும் வளமையையும் எஸ்ராவினுடைய நூல்களிலே பார்க்கலாம். சஞ்சாரம் நாவல், அதிலே வருகிற காட்சிகள், அந்த எளிய கலைஞர்களுடைய வாழ்க்கையும்
அவருடைய துயரங்களையும் எடுத்து சொல்லுகிற போது அந்த எழுத்தின் வலிமையை நம்மால் பார்க்க முடியும். அப்படி ஒரு வலிமை மிகுந்த எழுத்துக்களை உருவாக்கணும், நாம் வாசிக்கணும். நான் நீண்ட காலமாக எஸ்ராவிடத்திலே ஒரு நாவலை எழுதும்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது இந்தியாவில் புத்த மடாலயங்கள் அழிக்கப்பட்டு அவையெல்லாம் வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டது. புத்தருடைய அவருடைய அனந்த சயனம் சிலைதான் பிற்காலத்தில் மகாவிஷ்ணுவினுடைய சிலையாக மாற்றப்பட்டது. இதெல்லாம் இந்த மாற்றங்கள் வருது. புத்த மதம் ஒழிக்கப்படுது. அது வாழ்க்கையை நோக்கி வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறது. புத்த மடாலயங்கள் இந்தியாவுக்கு செய்திருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன, இவைகளை பற்றியெல்லாம் கடவுளே இல்லை என்று சொன்ன ஒரு மதம், அது விரட்டியடிக்கப்பட்ட விதம், இவைகளெல்லாம் இந்த வரலாறுகளெல்லாம் தெரிய வேண்டுமானால் அதையே ஒரு நாவலாக எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் எப்போதுமே ஒரு நீண்ட அவகாசம் எடுத்து சிந்தித்து தான் எழுதுவார். திருப்பூரிலே கார்ல் மார்க்ஸினுடைய வாழ்க்கை வரலாறை பேச வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்த போது 6 மாதம் டைம் கேட்டார். 70 புத்தகங்களை படித்துவிட்டு அங்கே வந்து 2 மணி நேரம் பேசினார் திருப்பூரில். அதான் தயாரிப்பு. ஒரு எழுத்தாளன் எழுதுவதோடு மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலே பேசுவனாக இருக்கும். அது ரொம்ப அவசியமானது. அந்த முறையில் படைப்பாளிகள், வாசகர்கள் என்கிற முறையில் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிடணும். எந்த ஒரு கலைஞனுக்கும் எந்த ஒரு படைப்பாளிக்கும் ஒரு பின்புலம் என்பது அவசியமானது. அது நண்பராகவோ யாராகவோ இருக்கலாம். எஸ்ராவினுடைய பின்புலம் என்பது எஸ்ராவினுடைய காதல் மனைவி சந்திரபிரபாதம். நம்ம காதல் மனைவி தான், காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சாதி மறுப்பு திருமணம் தான். அதுவே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த முறையில் நீங்கள் எஸ்ராவை பின்பற்றி விரும்பினால் அவரை பின்பற்றி எழுதலாம், வேறு யாரையாவது பின்பற்றி எழுதலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம் போல நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் எங்கள் கல்லூரியிலே வந்து பேசுகிற போது ஒரு முறை சொன்னார், நான் கம்பராமாயணத்தில் 10,456 பாடல்களையும் வாசித்திருக்கிறேன். ஒரு 800 பாடல்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன். திரிகடுகம் 4000 பாடல்களையும், திருப்புகளை படித்திருக்கிறேன், சித்தர் பாடல்களை படித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் மனப்பாடம் செய்ததால் கவிதைக்கு தேவையான சொற்களையும் ஓசைகளையும் அசைகளையும் தலைகளையும் நான் தேட வேண்டியதில்லை. படித்ததிலே இருந்து சொற்கள் தானாக வந்துவிடும். சொல் என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை எஸ்ரா பல இடங்களிலே அவருடைய படைப்புகளிலே குறிப்பிட்டிருப்பார். அந்த சொல்லை தேடுகிற வளமை உங்களுக்கு வர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் சிறந்த படைப்பாளிகளாக
வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் வாழ்த்தி, இன்னும் மென்மேலும் படைப்புகளை படைக்க வேண்டும் என்று எஸ்ராவையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வாழ்த்தி, தலைமை தாங்கிய என்னுடைய நீண்ட கால தோழர் ஜெய்பீம் சந்துரு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.